எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வன்னியகுல சத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்ஷிப் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் வன்னியகுல சத்ரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்த தலைமுறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபாய் ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. பாமகவுடைய மொத்த ஓட்டுகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அந்த எண்ணிக்கையை வைத்து சிரித்து மகிழும் எதிர்கட்சிகள். இதற்கு ஒரு பதிலடியைத்தான் இந்த காணொலியில நான் கொடுக்க போறேன். குறிப்பா பாமக இந்த நாடாளுமன்ற தொகுதியில 10 தொகுதிகளை பெற்று நாம நின்னோம். 10க்கு 10 நாம வெற்றி பெறல. 10க்கு 10 வாஷ் அவுட் ஆயிட்டோம். இந்த விஷயத்தை பத்தி தெல்ல தெளிவாக நாம காலையில தான் ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நீட்சியாகவே இந்த காணொலியை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். பல வன்னியர்கள் சோசியல் மீடியாவில் பயணப்பட்டு இருக்கவங்க எந்தெந்த தொகுதிகளில் எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கோம் அப்படின்ற சூழல் தெரிஞ்சிருக்கும் வாய்ப்புகள் அதிகம். சதவீதம் எவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலனா கூட குறைந்தபட்சமாக இந்தந்த தொகுதிகளில் இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாம இருந்தீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு விழிப்புணர்வாக இந்த காணொலியை பதிவு செய்ய விமல் வர்மன் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா விமல் வர்மனுக்கு அந்த சமூக கடமை இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பாமகவுடைய 10 தொகுதிகளில் முதல் தொகுதியாக அதிகப்படியான வாக்குகள் வாங்கின தொகுதியாக தர்மபுரி நிற்குது. தர்மபுரியில சௌமியா அன்புமணி அவர்கள் 4,11,367 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இவர்கள் தர்மபுரி தொகுதியில 32.97% வாக்குகளை பாமகவுக்காக பெற்றுக் கொடுத்திருக்காங்க. இரண்டாம் இடத்துல இவங்க நின்னாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததாக பாமகவுடைய அதிக வாக்குகள் பெற்ற தொகுதியாக ஆரணி தொகுதி நிக்குது. ஆரணியில அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் நின்று இருந்தாரு. இவர் 2,36,571 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. ஆரணி தொகுதியிலிருந்து 20.75% வாக்குகளை இவர் தன்னகத்தை வச்சிருக்காரு. மூன்றாம் இடத்துல அண்ணன் தங்கர்பட்சன் அவர்கள் கடலூர்ல நின்னாரு. அவரு தான் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவரு 2,05,244 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அந்த தொகுதியோட நிலவரப்படி 19.9% வாக்குகளை இவர் பெற்றிருக்கிறாரு. இவர் பாமகவுடைய தொகுதிகளில் மூன்றாம் இடத்துல வாக்கு சதவீதத்தில் நிற்கிறார். நான்காவதாக அரக்கோணம் தொகுதி அண்ணன் பாலு அவர்கள் நின்னாங்க. அவர் 2,02,325 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. மொத்த தொகுதியோடைய வாக்கு சதவீதத்தில் 17.38% வாக்குகளை அண்ணன் பாலு அவர்கள் அரக்கோணம் தொகுதியில பெற்றிருக்கிறாரு. ஐந்தாவது தொகுதியாக முரளி சங்கர் அவர்கள் தனி தொகுதியில் நின்று விழுப்புரம் தான் பெற்றிருக்கு. விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் 1,81,882 வாக்குகள் வாங்கியிருக்கு பாமக. ஒட்டுமொத்த விழுப்புரம் தொகுதியிலிருந்து 15.78% வாக்குகளை பாமக பெற்றிருக்கு. ஆறாவது இடத்துல அண்ணன் மா.க. ஸ்டாலின் அவர்கள் நின்ன மயிலாடுதுறை தான் இருக்கு. மயிலாடுதுறையில 1,66,437 வாக்குகள் பெற்றிருக்கும். மொத்த தொகுதியோட சதவீதம் படி 15.3% வாக்குகள் மயிலாடுதுறையில பாமக பெற்றிருக்கு. ஏழாவது இடத்துல காஞ்சிபுரம் தனி தொகுதி நிக்குது. அந்த தொகுதியில 1,64,931 வாக்குகள் ஜோதி அவர்கள் பெற்று மொத்த சதவீதத்தில் 13.09% வாக்குகளை பாமகவுக்காக ஜோதி அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா எட்டாவது இடத்துல சேலம் தொகுதி நிக்குது. அண்ணாதுரையை நின்னாங்க. அவர் 1,27,139 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. மொத்த தொகுதியோடைய வாக்கு சதவீதத்தில் வெறும் 9.74% தான் இவர் ஓட்டுக்களை சேலம் தொகுதியில பெற்றிருக்கிறாரு. அடுத்தபடியாக எட்டாவது
அடுத்தபடியாக 9வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தொகுதி திலகபாமா வந்து பார்த்தீங்கன்னா நின்னாங்க. அவங்க 1,12,503 வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா பெற்று ஒட்டுமொத்த சதவீதம் படி 9.79% வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெற்றிருக்கிறாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நாம வெறும் 71,290 வாக்குகள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். மொத்த கள்ளக்குறிச்சி தொகுதியுடைய வாக்கு சதவீதத்தில் வெறும் 5.71% வாக்குகளை தான் பாமக பதிவு பண்ணியிருக்கு. ஒட்டுமொத்த 10 தொகுதிகளுடைய வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,79,689 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நாம வாங்கியிருக்கோம். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 5% கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா பாமக தங்களுடைய 10 தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வாங்கியிருக்கு. போன முறை வந்து பார்த்தீங்கன்னா 7 தொகுதிகளில் நின்று 28 லட்சம் வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின நாம 10 தொகுதிகள் இந்த முறை நின்று வெறும் 18 லட்சம் வாக்குகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா நாம இழந்திருக்கோம். ஏன் இழந்திருக்கோம் அப்படின்னு தலைமை தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணணும். இப்படி 18 லட்சம் வாக்குகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாமக வாங்கியிருக்கு அப்படின்னு நேற்று இருந்து பாமகவை சேர்ந்தாதவர்கள் யாரும் கிடையாது, பாமக வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் அடிக்காதவர்கள் யாரும் கிடையாது. எதிர்கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் இருந்து மொத்த இணைய மீடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவை தான் குறி வச்சு இந்த வேலையை தமிழகத்தில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் தனிச்சு நின்னதுக்கு சமம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம 18,79,000 வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றதற்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணம். இத பாமக தலைமை வந்து கண்டிப்பா மறுபரிசீலனை செய்யணும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிக பலமாக வந்து பார்த்தீங்கன்னா நாம கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்ற சிந்தனை கண்டிப்பா தலைமைக்கு இருக்கணும் இருந்தே ஆகணும். பொறுப்பாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் விமல்வர்மன் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வருத்தம் தான். ஏன்னா நான் ஓட்டு போட ஆரம்பிச்சிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு போட்டிருக்கேன். 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு போட்டிருக்கேன் என்னுடைய வயசுல இருந்து. அப்படி இருந்தும் கூட இந்த 6 தேர்தல்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாமக சார்ந்த கூட்டணிக்கு மட்டும்தான் நாம வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தியிருக்கோம். அப்படி செலுத்தியும் கூட நாம வெற்றி பெறல அப்படின்னா ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்மள வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவிற்கு கண்டுக்காம நாம அடுத்தடுத்த வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் அப்படின்னு அனைத்து வன்னியகுல சத்திரியர்களுக்கும் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த 18 லட்சம் வாக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக வன்னியகுல சத்திரிய சமூகம் தான் பாமகவுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதனால அண்ணன் அன்புமணி அவர்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி சமூகத்துக்காக நிற்கணும் அப்படின்னும் மீண்டும் ஒரு முறை அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்க விரும்புகிறேன். ஏன்னா சாதியை கடந்தது வந்து பார்த்தீங்கன்னா பாமக அப்படின்னு என்னதான் நாம வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாலும், என்னதான் நாம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சாதி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நலத்திட்டங்களையும் நல்ல விஷயங்களை செஞ்சாலும் அடுத்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு ஓட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு போடுறதுக்கு அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல மீண்டும் நாம பொது கட்சின்னு சொல்லிக்கிட்டு வன்னியர் சமூகத்துடைய வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நாம இழந்துகிட்டே இருக்கோம். அந்த சிந்தனையை என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாமக தலைமையா இருக்கிற அண்ணன் அன்புமணி அவர்கள் யோசிக்க போறாங்க அப்படின்னு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்க விரும்புறேன். நீங்க யோசிக்க வேண்டிய நேரம் தான் இது. கண்டிப்பாக வன்னியர்களுடைய ஓட்டுக்களை வந்து நம்ம கணிசமாக பாமக கடந்த வந்து 35 ஆண்டுகளாக பெற்றுக்கொண்டே தான் இருக்குது. அந்த கணிசமான வாக்குகளை இன்னும் பெரும்பகுதியா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும். அப்படியாப்பட்ட ஒரு சூழலை தான் பாமக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியும் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். செயல்படுங்க. சிறந்த முறையில் பொறுப்பாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணி அவர்களை சிறந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு செயல்பட வையுங்க அப்படின்னு மீண்டும் ஒரு முறை நான் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்போட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுகோளாக வச்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா நாம மீண்டும் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டு சமூகத்தை மட்டுமே குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சமூகம் ஒருபோதும் வந்து நம்மோட நிற்காது. அந்த விஷயத்தை சமூக வலைதளங்களில் பயணப்பட்டு இருக்கிற பொறுப்பாளர்கள் இருந்து கட்சியோட தலைவர்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வெறுப்புணர்வோட வந்து சமூகத்தை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா குறைய கூறாதீங்க. வன்னியர்கள் பாமக பக்கம் பெருமளவிற்கு நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பெரும்பகுதியை இன்னும் பெரும்பகுதியாக மாத்துறதுக்கான வேலையைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம செய்யணும். அதற்காக வன்னியர் சங்கத்தை
மறுசீரமைப்பு செய்து ஒரு புதிய தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணி கண்டிப்பா வன்னியர் சங்கத்தை மிகப்பெரிய ஒரு எழுச்சி சங்கமாக மாத்த அண்ணன் அன்புமணி அவர்கள் முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி எடுக்கல அப்படின்னா சட்டமன்ற தேர்தலும் நமக்கு மிகப்பெரிய நாமமா மாறத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்புகள் தான். அண்ணனுடைய முதல்வர் கனவு வந்து பார்த்தீங்கன்னா கனவாவே போயிடுமா அப்படின்ற ஒரு பெரும் பயம் எனக்கெல்லாம் தொத்திக்கிச்சு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மிகப்பெரிய வருத்தம் எனக்கெல்லாம். நிறைய சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா போனை போட்டு நைட்டு சாப்பிடல, பகல்ல சாப்பிடல, எனக்கு நேற்று தான் அழுந்துட்டேன் அப்படின்னு ஒரு 61 வயசு இருக்கும், திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா ஃபோன் பண்ணி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அழுந்துட்டார். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து கட்சிக்காக உழைச்சிருக்கோம், இப்படி வந்து நம்ம தோத்துட்டோம், நம்மளுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்குப்பா, நம்மளை போற வரவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கேலி கிண்டல் பண்றோம் அப்படின்ற வருத்தத்தோடு அவரெல்லாம் சொல்லும் போது வந்து நமக்கெல்லாம் இன்னும் கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது எனக்கெல்லாம். இதை அடுத்த தலைமுறையா இருக்கிற வன்னியர் பிள்ளைகளும் முயற்சிக்கணும். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகமும் மீண்டும் முயற்சிக்கணும். பாமக தலைமையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிக புத்துணர்ச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்கத்தோட கட்டமைத்து வளரணும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புற புரியுதுங்களா? எங்களை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கும், அதாவது பாமகவை பார்த்து குறைச்சிட்டு இருக்கிற எந்த எதிர்கட்சி நாய்களுக்கும் எங்களை குறை பேசுவதற்கு எவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அருகதை கிடையாது. ஏன்னா திராவிட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா கோடியாக வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணித்தான் வெற்றிகளை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கிறாங்க. பாமகவை போல ஒரு ரூபா கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம எந்த ஒரு ஓட்டுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களால பெற முடியாது. நாங்கள் பெற்றிருக்கிற இந்த 19 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகளும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்க கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின வாக்குகளாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலையில எழுதப்படும். இன்னைக்கு திராவிட கட்சியில் இருக்கிற திமுக, அதிமுக அதோட கூட்டணியில் இருந்த மொத்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காசு செலவழித்து தான் ஓட்டுக்களை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கீங்க அப்படின்னு நீங்க மீண்டும் ஒரு முறை நினைச்சுக்கணும். நாங்க அவமானப்படக்கூடாது. ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு குத்தன அந்த ஓட்டை வாங்கி வெற்றி பெற்ற நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கூனி குறுகி அவமானப்படணும் அப்படின்னு இந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் விட்டும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். டாடா, பபாய்.